அன்பர்களே, இன்றைய காணொளியில் கேவலம் சகலம் இது போன்ற அவத்தை இல்லாமல் சுத்த அவத்தை பெற்று சிவபோக பெருவாழ்வு நல்குமாறு இறைவனிடம் வேண்டுகிறார். அவத்தைன நிலைகள்னு அர்த்தம். அது என்ன என்பதை விரிவாக அடுத்த காணொளியில் பார்க்கலாம். ஆனால் இந்த பாட்டை அதை பற்றி மென்ஷன் பண்ணுறார், குறிப்பிடுறார். முதல்ல அது பாடுறேன், அப்புறம் விளக்கத்தை நான் சொல்கிறேன். நிலையுறும் நிராசையாம் உயர்குலப் பெண்டிரொடு நிகழ் சந்தமாம் புதல்வனும் நெறிபெறும் உதார குணமென்னும் நற்பொருளும் மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும் மலைவு அருநிறாங்கார நண்பனும் சுத்தமுறு மனமென்னும் நல் கேவலும் வருசகல கேவலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வு அருளுவாய். அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே குமுத மலர்வாய் அணிகுள் பொற்கொடி பசுங்கொடி இருபுறம் படர்ந்து அழகு வரவரு பொன்மலையே தலைவர் புகழ் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமொங்கு கந்த வேலே தன்முகத்துய்ய மணி உண்முகச் ஜெய்வமணி சண்முக தெய்வ மணியே. இது அர்த்தம் என்னன்னா, நம்மெல்லாம் ஆசைப்படுவோம் இல்லையா? பெருமானுக்கு ஆசைங்கிறதே கிடையாது, நிராசை அப்படின்னு தான். அதாவது நிலைத்த ஆசை இல்லாத இருக்கிற நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோடு சேர்ந்து பிறக்கின்ற ஒரு பையன் வேணுங்கிறார். நிலைத்த ஆசையில்லாமை என்கின்ற உயர்குலப் பெண்ணுடன், ஹை சொசைட்டி, அதில் அந்த இருக்கிற பெண்ணுக்கிட்ட நிலவுகின்ற சாந்தம் என்னும் மகனும். உயர்குல பெண்டீர் எப்படி இருக்கணும்? ஆசை இல்லாமை என்கின்ற உயர்குல பெண்ணாமா, ஆசை இல்லாமை என்கின்ற உயர்குல பெண். அந்த பெண்ணோட கூடி பிறக்கின்ற சாந்தம் என்னும் மகன் வேணுமா. நிராசையினால் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, சாந்தம் அப்படிங்கிற ஒரு பையன் கிடைக்கிறான், புதல்வன் கிடைக்கிறானாமா. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நெறிபெறும் உதார குணம் என்னும் நற்பொருளும். உதார குணம்னா, நெறிபெறும் உதார குணம்னா நல்ல நெறி. எதுன்னா உதார குணம், அந்த பொருள் வேணுங்கிறார். அந்த உதார குணம் அப்படின்னா பிறருக்கு உதவுகின்ற பண்பு, அதுக்கு தான் உதார குணம்னு சொல்லுவார். அது எனக்கு நிறைய வேணும். நமக்கெல்லாம் வேறு பொருள் வேணும், நிறைய பொருள் வெவ்வேறையாக நம்ம கேட்போம் இல்லையா? ஆனால் இறைவன்கிட்ட அவர் கேட்குறாரு, பிறருக்கு உதவுகின்ற பண்பு தான் எனக்கு பொருளாக வேணுங்கிறார். நெறிபெறும் உதார குணம் என்னும் நற்பொருளும் மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும். மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும்னா, நம்ம இப்போ மயக்கத்தில் இருக்கிறோம், மயங்கிய நிலையில் இருக்கிறோம் இல்லையா? முதல்ல ஆணவ மலத்தோடு இருக்கும்போது அப்போ அறிவு விளங்காத நிலையில் இருந்தோம். இப்போ என்ன வந்துட்டோம், அந்த ஆணவ மலத்துலேருந்து இப்போ தனுகரண புவனம்லாம் பெற்றுட்டோம் இல்லையா? பெற்ற பிறகு இதுக்கு பேர் என்னென்னா சகல நிலைன்னு பேர். இந்த சகல நிலையில் மயங்கிய நிலை, முதல்ல விளங்காத நிலை, இப்போ மயங்கிய நிலை. அந்த மயங்கிய நிலை இருக்குத்தியா,
அது எது போக்கும்னா நல்ல அறிவுங்கிற துணைவன் தான் போக்க முடியும், வேறு ஏதாவது போக்க முடியாது. நல்ல அறிவு இருந்தால் அந்த மயக்கத்தை நீக்கலாம். அதனால் அதில் என்ன சொல்கிறாரு, மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும், மயக்கத்தை போக்குகின்ற நல்ல அறிவு என்கின்ற துணைவன் வேணும். எது கேட்குறாரு பாருங்கள், உதாரண குணம் என்னுங்கிற பிறருக்கு உதவுகின்ற பண்பு வேணும், நல்ல அறிவுங்கிற துணைவன் வேணும், அப்போ சாந்தம் என்கிற புதல்வன் வேணும், அப்புறம் அந்த மருள் நீக்கும் அறிவு இல்லாமல் மலைதல் இல்லாத நிராங்காரம் என்னும் நண்பன்கள், மலைவரு நிராங்கார நண்பனும் சுத்தமொரு மனமென்னும் நல் ஏவலும். மலைதல் இல்லாத நிராங்காரம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு வேணும், நண்பன் வேணும். ஆங்காரங்கிறது தன்முனைப்புன்னு பேர். அதுக்கு எதிர் இது என்னன்னா நிராங்காரம். இது மனத்திலும் நம்மளுடைய புலன்களிலும் இன்றும் குற்றம் செய்யாதவாறு காப்பது இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நிராங்கார நண்பன். நிராங்கார நண்பன் இருந்தால் நம்ம மனசில் புலன்கள்லாம் குற்றம்லாம் வராது. அதை தான் நிராங்கார நண்பன் அப்படின்னு புகழ்கிறார். அப்புறம் ஒருவருக்கு ஒரு பூசல் இடம், ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுற இடம் மலைவு ஆதலால் அதனை விளைவிக்கும் ஆங்காரத்தை விளக்க வேண்டும். அந்த விளக்குவதற்கு மலைவரு நிராங்காரம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடி மனமென்னும் சுத்தமொரு நல் ஏவலும், சுத்தமொரு மனமென்னும் நல் ஏவலும். அறிவினுடைய வழி என்னன்னா, அறிவின் வழி நின்று, அதாவது அறிவின் வழி நின்று மனம் தூயதாக இருக்கிறதுனால நல்ல நினைவு, நல்ல மொழி, நல்ல செயல் நிகழ்வதனால இந்த மாதிரி மனசு இருந்தால், எனக்கு வேலைக்காரன் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லது. சுத்தமொரு மனம் என்னும் நல் ஏவலும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கிடைச்சாலும் கூட நான் இருக்கிற இடம் சுத்தமாக வேணும்ல, யாராக இருந்தாலும் சுத்தத்தை தான் விரும்புவாங்க. அதனால் சகல கேவலமில்லாத இடமும், சகல கேவலமில்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வு அருளுவாய். அதாவது சகல கேவலம் இல்லாத இடம் அப்படின்னா, ஆணவ மலம் உடம்போடு இல்லாமல் அறிவும் செயல்படாமல் நம்முடைய ஆன்மா பிறவிக்கு வாராத நிலையில் ஆணவ மலத்தை சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு தனித்த நிலைன்னு பேர். தனு கரணம் புவனம் போகம்லாம் எதுவுமே இருக்காது நம்ம பிறவிக்கு வாராத நிலையில். அதுக்கு பேர் கேவலம்னு பேர். அப்புறம் இறைவனுடைய அருளினால் இறைவன் நமக்கு என்ன பண்ணார், தனு கரணம் புவனம் போகம் இதெல்லாம் சேர்ப்பார். அதுக்கு அந்த நிலைக்கு பேர் சகலம்னு பேர். அப்புறம் இந்த உலகு உடல் இந்த மலங்களெல்லாம் நீங்கி இறைவனுடைய திருவடிகிட்ட பிறவி ஒழிஞ்சு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நிலை தான் சுத்தம்னு பேர். நிறைய இடத்துல சகல கேவலம் இல்லாத இடம் பற்றி சொல்லுவார். சகலமாய் கேவலமாய் சுத்தமாகி சராசரமாய் அல்லவாய் தானே தானாய் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கேவல சகல வாதனை எதனால் கீழ்ப்படும் அவக்கடல் மூழ்கி ஓரமயங்கி உழலும் விச்சிறியேன் உன்னருள் பெரும் நாள் உளதோ. இதுலையும் சொல்கிறார் சகலம் கேவலம். இந்த சகலம் கேவலம் பற்றி இன்னொரு காணொலியில் விரிவாக நம்ம பேசலாம். இங்கே என்ன சொல்கிறாரு, சுத்தம்னா சகல கேவல இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வு அருளுவாய் அப்படின்னு தான் ராமலிங்கம் சொல்லி அவர் ரொம்ப கேட்குறார். அப்புறம் என்னது, அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே, அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே, குமுத மலர்வாய் அணிகொள் பொற்கொடி பசுங்கொடி இருபுறம் படர்ந்து அழகு பெற வரு பொன்மலையே. அலை இலா சிவஞான வாரியே, வாரியேன கடல், கடலுக்கு தான் வாரின்னு பேர். சிவஞான வாரி, அந்த சிவஞான வாரி அந்த கடல், அதில் என்ன இருக்கும், அலையே இருக்காது. இந்த கடல் அலை இருக்கும், அந்த அலையில் நிசப்தமாக இருக்கும். அதை தான் இறைவனுடைய திருவை சொல்கிற, அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே, ஆனந்தை தருகின்ற அமுதமானவனே,
குமுத மலர்வாய் அணிகுள் பொற்கொடி, குமுத மலர் போன்ற வாயை உடைய அழகு பொருந்திய பொற்கொடியும், பசுங்கொடி பசுமை நிறமுடைய கொடியும், இருபுறம் படர்ந்து அழகு பெற வரு பொன்மலையே, வலம் இடம் ஆகிய இருபுறத்தும் படர்ந்து அழகு திகழ வரும் பொன் போன்ற பெருமானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ பாட்டு அருமையான பாட்டு. இந்த பாட்டு நிலையுறும் நிராசையாம் உயகுல பெண்டிரொடு நிகழ் சந்தமாம் புதல்வனும் நெறிபெறும் புதார குணமென்னும் நற்பொருளும் மருளிக்கும் அறிவாம் துணைவனும் மலைவரு நிறங்கார நண்பனும் சுத்தமுறு மனமென்னும் நல் ஏவனும் வரு சகல கேவலமில்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வு அருளுவாய் அப்படின்னு முடிக்கிறாரு. இதோட இந்த காணொலியை முடிச்சுக்குவோம். அடுத்த காணொலியில் வேற ஒரு பாட்டு, அதனுடைய அர்த்தங்கள் நான் சொல்ல விழைகிறேன். நன்றி, வணக்கம்.